ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மெய்யன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஜோதிடர் சரவணாமிர்தம் உங்களை வணங்கி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவில் நின்று கொண்டிருக்கும் உங்கள் அன்பின் அடிமை சரவணாமிர்தம். பட்டினத்தாரை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திப்போம். பட்டினத்தாராக இருந்தபொழுது பல நாட்டு மன்னர்கள் இவரிடம் கடன் வாங்கி செல்வார்கள். அந்த அளவுக்கு பட்டினத்தாராக இருந்தவர் எல்லாவற்றையும் முதலில் தள்ளிவிட்டு ஒரே ஒரு இடையை மறைப்பதற்கு ஒரு கோவண துணியோடு வெளியே வந்தவர். அப்படி எல்லாம் துறந்து விட்டு நாடு நகரம் எல்லாம் இழந்து விட்டு மனைவி எல்லாரையும் துறந்து விட்டு இவர் தேசாந்திரமாக ஒவ்வொரு ஊராக சென்று சிவாலயங்களுக்கு சென்று பாட்டு பாடி சிவபெருமானுடைய அருளை பெற்று அந்தந்த ஊர்களில் சென்று பல நிகழ்ச்சிகளையும் அதிசயங்களும் புரிந்து வந்தார் இந்த பட்டினத்தார் சுவாமிகள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கிராமத்திற்கு அன்று வருகிறார். வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கிராமம் மிகவும் அழகிய கிராமம். ஊரெங்கும் சோலை வனங்களும் நிறைய தென்னை வனங்களும் மற்றும் பூச்சொரியும் அந்த சோலைகளும் நிறைந்த அந்த கிராமம் அழகிய கிராமம். கிராமத்தில் ஒதுக்குப்புறமாக வயற்காட்டு பக்கமாக வருகிறார். அப்படி வரும்பொழுது அறுவடை செய்த ஒரு நெல் பரப்பு, அறுவடை செய்து குச்சி ஒரு 2-3 சென்டிமீட்டர் உயரத்திற்கான நெற்கதிர்கள் அறுவடை செய்யப்பட்ட நிலம். அதன் பக்கத்தில் அடுத்த போகத்திற்கு உண்டான நாற்றங்கள் மற்றும் பல பயிர்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. 2 பெண்மணிகள் தலையில் ஒரு குடம் இடுப்பில் ஒரு குடம் ஆடி அசைந்து அந்த ஒற்றையடி பாதை என கூறப்படுகின்ற 2 நிலங்களுக்கும் இடையில் செல்லக்கூடிய ஒற்றையடி பாதையில் கரம்பில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வரும்பொழுது காலை ஆதவன் சூரியன் பொன்னிறமாக மேலெழுந்து வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது நடு கழனியில் அறுவடை செய்யப்பட்ட அந்த கழனியில் பட்டினத்தார் இடையை மறைத்த வண்ணம் கோவண துணியுடன் படுத்து கிடக்கிறார். அந்த ஒரு வரப்பு மேலே தலையை வச்சுக்கிட்டு படுத்துருக்கிறார். அப்போது அந்த 2 பெண்மணிகள் அந்த வழியே வந்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்மணிகள், ஆண்டி பாடி கோமதி, இவர் எப்படிப்பட்ட மன்னர், இவர் மன்னருக்கெல்லாம் கடன் கொடுத்தவர், பட்டினத்து சுவாமிகள் எல்லாம் திறந்துட்டு இந்த பேரின்பமே நிஜம் கிடையாது, சிற்றின்பம் நிஜம் கிடையாது, அந்த தெய்வீகமே நிஜம், பேரின்ப வாசலை அடைய இறைவனை வணங்க வேண்டும் என்று பல தத்துவங்களை கூறி இவர் இந்த இறைவன் வழிபாட்டில் இருந்து இருக்கிறார். உலகம் உய்ய பல செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படியேப்பட்ட மகான் அவர் நினைத்திருந்தால் எங்கெங்கோ ஆடம்பரமாக இருந்திருக்கலாம், கட்டாந்தரையிலே படுத்திருக்கிறார் பார் என்று அவர் ஒரு பெண்மணி கூறுகிறார். அடுத்த பெண்மணி, சும்மா இருடி, இவர் என்னத்தை திறந்தார், இவர் தலைக்கு ஒரு உயரம் வேணும், தலையணை உயரத்திற்கு ஒரு வரப்பு மேலே தன் தலையை படுத்தி வச்சிருக்கிறார்ல, ஆக இவர் எங்கே திறந்தார், எதையுமே திறக்கலை அப்படின்னு சொல்லும்போது படுத்து கிடந்த பட்டினத்து சுவாமியுடைய சுருக்கென்று புல் தைத்தது போன்று திடுக்கிட்டு துணுக்குற்றார். என்ன இது, ஒரு பெண்மணிகள் கூறும் அளவிற்கு நாம் இந்த அளவுக்கு இருக்கிறோம் என்று மனதிற்குள் ரொம்பவும் வருத்தப்பட்டார். சரி, இதை மாற்ற வேண்டும் என்று அந்த தலையணியை துறந்து விட்டு நட்ட நடு வயலில் மல்லாக்கப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது தலைக்கு உயரம் இல்லை. தண்ணீர் கொள்ள சென்ற பெண்கள் மறுபடியும் திரும்பி அந்த பக்கம் வர்றாங்க. வரும்போது, ஏண்டி அவ்வளோ பெரிய மகான், நீ சொன்னது கேட்டு அவர் மனசுக்கு எவ்வளோ வேதனைப்பட்டிருந்தா, தலைக்கு இருக்கிற உயரத்தையும் திறந்துட்டு கட்டாந்தரையில் வெட்ட வெளியில் படுத்துனுக்கிறாரு, பாவம், பெரியவங்க பாவத்தில் நிற்காத அப்படின்னு சொல்லும். என்னடி இவர் திறந்தார், இவர் ஊர் மக்கள் நம்ம பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படி தெரிஞ்சுக்கின்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆசை இருக்குல்ல, அப்புறம் எப்படி இவர் முற்றும் திறந்தவர். ஆக இந்த பட்டினத்தார் மேலும் மேலும் தனக்குள்ளே அழுதார். அழுது மனதுக்குள் அழுதும் பொழுது சொன்னவர்கள் மீது இவருக்கு அணுவளவும் கோபம் இல்லை. அந்த தேவி பராசக்தி, மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, அந்த அம்மாக்கள், அந்த தெய்வங்கள் தான் இந்த பெண் பிள்ளைகள் வடிவில் நமக்கு ஒரு புத்தி சொல்லியிருக்கார், ஆறுதல் சொல்லியிருக்கார், அறிவுரை சொல்லியிருக்கார் என்று நினைத்து அவர்கள் மனதுக்குள் ஆசீர்வதித்து விட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டார். இப்படி ஒரு சில காலங்கள் செல்லும் பொழுது இவருக்கு அதிக அளவு பசி, என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்படியே வந்து கொண்டே இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு, வெளிப்பக்கம் யாருமே இல்லை. இவர் என்ன செய்தார் என்றால் அந்த கதவை தள்ளி பார்த்தார். அம்மா அம்மா என்று பிச்சாந்தேகி என்று குரல் கொடுத்தார். யாரும் வரவில்லை. கதவை திறந்தார், உள்ளே நுழைந்தார், பார்த்தார், சுற்றுமுற்றும் பார்த்தார். அங்கு கஞ்சி கலையங்கள்,
அந்த கஞ்சி கலையத்தை பார்த்தவுடன் பசியை வந்து விட்டது. அப்படியே அந்த கஞ்சி கலையத்தை எடுத்து அப்படியே அமர்ந்து அள்ளி அள்ளி சாப்பிடுகிறார். வெளியே சென்றிருந்த அந்த வீட்டிற்கு உரிமையாளன் ஒரு 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 விவசாயி அந்த அந்த வீட்டுக்கு உண்டானவன் வருகிறான், மனைவியோடு வருகிறான். என்ன இது, கதவை சாத்தி விட்டு போனோம், இப்போ திறந்திருக்கிறது என்று திரும்பி உள்ள நுழைந்து பார்த்தால் யாரோ ஒரு பிச்சைக்காரன், பைத்தியக்காரன் உணவை தனக்கு வைத்திருந்த உணவை ஒன்று அள்ளி அள்ளி சாப்பிடுகிறான் என்று கோபம் வந்து அங்கே சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒரு விறகு கட்டை எடுத்து ஓங்கி அடித்து விட்டான். அவர் யார் என்று இவனுக்கு தெரியாது, ஓங்கி அடித்து விட்டான். இவர் அவனை திரும்பி பார்த்து, ஆம், நாம் செய்தது தவறு தானே, அவனுக்கு வைத்த உணவை நாம் எப்படி சாப்பிடலாம் என்று தனக்குத்தானே, அந்த மகானாக இருப்பவர்கள் அடுத்தவரை நோக மாட்டார்கள், தனக்குத்தானே நொந்து கொண்டார். அங்கிருந்து எழுந்தால் அவனை பார்த்தார், ஒன்றும் சொல்லவில்லை. அவன் மீண்டும் அடிக்க கை வாங்கினான். திரும்பி பார்த்தவுடன் கை இறங்கி விட்டது. அப்பொழுது அங்கு ஒரு பாடல் சாமிகள் சொல்கிறார், இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அன்னம் கொண்டு வந்தால் உண்பேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் உண்ணேன். அங்கே அந்த பாடல் சொல்கிறார். இந்த வயிறு வந்து ஒருவேளை பசினா தாங்க மாட்டேங்குது, நிறைய இருக்குதே, இன்னும் சாப்பிட்டுக்கோ எடுத்துக்கோன்னா போதும் போதுன்னுது. அது என்ன கொள்ளுமோ அதுதான் எடுத்துக்குது. ஆக நிறைய இருக்குதுன்னாலும் எடுத்துக்கல, இல்லை ஒருவேளை பட்னியாக இருந்தாலும் கேட்க மாட்டேங்குது. இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன்? அவையார் சொல்கிறாங்க, இருக்குதுன்னா நிறைய எடுத்துக்கோ, இல்லைன்னா ஒரு நாள் காத்திருந்து பொறுத்துரு அப்படின்னு சொன்னாலும் கேட்கலையே. ஐம்பொழுனையும் அடக்கி விட்டு இந்த வயிற்றை என்னால் அடக்க முடியும், உன்னை வச்சு நான் எப்படி கடை ஏறுவேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவையாரே சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பட்டினத்து சாமிகளும் சொல்றார், இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அன்னம் கொண்டு வந்தால் உண்பேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் உண்ணேன். அப்படி சொல்லிட்டு போய் கோயில் வாசப்படியில் போய் அமர்ந்துட்டார். அவரை தேடி அன்னம் வந்து கொண்டே இருந்தது. ஆக இந்த சிற்றுரைக்கு உங்கள் அனுமதியோடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு சந்திப்பில் நாம் சந்திப்போம்.